ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது சொன்ன காரியம் யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:12 பார்க்கின்ற பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர் ஒருவரும் நானும் ஊழியத்தில் மிகவும் நெருங்கி பழகியவர்கள். அவர் நேரடியாக தேவனை தரிசித்து ஊழியம் செய்து வந்தார். கர்த்தர் அவரை பலமாக பயன்படுத்தி அவரை கண்டால் பிசாசுகள் நடுங்கும்படி ஊழியத்தில் பயன்படுத்தினார். அவர் பலமுறை என்னிடம் நெஞ்சு வலிப்பதாக சொல்லியிருக்கிறார். நானும் பலமுறை, பிரதர், எனக்கும் இதுவரை 20 முறை வலித்திருக்கிறது. கர்த்தர் தான் என்னை காப்பாற்றுகிறார், ஆகவே பயப்பட வேண்டாம், இது நமக்கு பிசாசினால் வருகின்ற சோதனையான காரியம் என்று சொல்லி வந்தேன். அதுவும் அல்லாமல் இந்த காரியத்தில் என்னை கேட்காமல் டாக்டரிடம் செல்லக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். ஆனாலும் அவர் கடந்த மாதம் மருத்துவமனை சென்று ஆஞ்சியோ டெஸ்ட் எடுத்து பிளாக் இருப்பதாக கூறி, பிறகு டாக்டர் பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று சொல்லி மறுநாள் மரித்து போனார். அப்பா பிள்ளையாக பழகியவர்கள் நாங்கள். நான் மிகவும் சோர்வுற்று மனம் கசந்து அழுதேன். அதனை தொடர்ந்து ஒரு வாரமாக எப்படி அவருக்கு இருதயம் வலித்ததோ அதே போல் எனக்கும் வலித்தது. மிகவும் கஷ்டப்பட்டேன். பிறகு அப்படிப்பட்ட பிசாசுகளை ஜெபத்தில் என்னை விட்டு வெளியேற்றினேன். வலி என்னை விட்டு நீங்கினது. நான் கர்த்தரிடம் விண்ணப்பத்தில் கேட்ட பொழுது எனக்கு தரிசனத்தில் காட்டிய காரியங்களை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். முதலில், நம் சரீரம் தேவனால் உண்டாக்கப்பட்டது, இதில் ஒரு பழுதும் இல்லை. ஆமேன். முதல் நாள் தரிசனத்தில் ஒரு கடுகு போன்ற ஒரு சில ஆவிகள் சென்று நம்முடைய இரத்த நாளங்களை அடைப்பதாக கண்டேன். இப்பொழுது பிசாசுகள் நம்மோடு பேசி, நீ சாக போகிறாய், ஹாஸ்பிட்டல் போய் என்று பயப்படுத்துகின்றன. உலக அறிவும் அநேகர் இப்படி ஹார்ட் அட்டாக்கில் இறந்து இருக்கிறார்கள் என்ற காட்சியும் நம்மை மேலும் பயப்படுத்தி தேவ விசுவாசம் அற்றவர்களாக மாறுகிறோம். நான் 2வது நாள் கண்ட காட்சியில் தேவன் கொலஸ்ட்ரால் உருவாகும் விதம் எப்படி என்று எனக்கு காண்பித்தார். இப்பொழுது நாம் ஹாஸ்பிட்டல் சென்று டாக்டர் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு இருதயத்தில் பிளாக் இருப்பதாக சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அப்படியே விசுவாசிக்கிறீர்கள். இல்லை என்று உங்களால் சொல்ல முடிவதில்லை. ஆகவே உங்கள் விசுவாசத்தை கொண்டே சாத்தான் கொலஸ்ட்ராலை உருவாக்கி இப்பொழுது உங்கள் இருதயத்தை அடைக்கிறான். இப்பொழுது உங்கள் விசுவாசம் டாக்டர்கள் கையில், அதாவது பிசாசின் கையில். இனி அவன் சொல்லுவது தான் சட்டம். உங்கள் சரீரம், ஜீவன் அவன் கையில். எபிரேயர் எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது என்பது எத்தனை உண்மை பாருங்கள்.